Hi, hello, வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Oppo தரப்புல இருந்து இப்போ புதுசா லான்ச் ஆக போற Oppo F15. சோ அந்த ஃபோனோட full specification review தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் உங்க பிரவீன், நீங்க பார்த்துட்டு இருக்குது Mediatek தமிழ். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Oppo F15. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Oppo F11 ஓட சக்ஸஸராக வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸும் இதை கப்பல் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இதாக இருக்குது சொல்லணும். திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.9 mm திக்னஸும் 185 கிராம் வெயிட்டும் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சால்டான பில்டு தான் சொல்லணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பேக்கில் வந்து ஒரு கிரேடியன்ட் டச் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்ப அழகாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா Oppo F15 வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 6.4 inch கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே இங்கே கொடுக்க போகிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளே இருக்கனால டிஸ்பிளே கிளாரிட்டி ரொம்பவே தாறுமாறாகவே இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் வந்து வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். இதன் கூடவே பார்த்தீங்கன்னா மேலே வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு கூலான டிசைனாக தான் வந்து இந்த Oppo F15 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 450 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்கனால டிஸ்பிளே அவுட்டோர்ஸ்லையும் நல்லாவே பிரைட்டாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கன்சப்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Oppo F15 நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த Oppo F15 பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண அதே மீடியாடெக்கோட Helio P70 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 nm டெக்னாலஜியில் பில்ட் ஆன் ப்ராசர் தான் வந்து இது. இப்போ 2020 ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பவர்ஃபுல்லான ப்ராசர் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்னாப்ட்ராகன் 710, 712 அப்படி இல்லாட்டி ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசர் இருக்குது. இது கூட இல்லைனா மீடியாடெக் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா Helio G90T அப்படி இல்லாட்டி வந்து Helio G70 இந்த மாதிரி நிறைய ப்ராசர் வந்து வரப்போகுது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இப்போ வந்து மீடியாடெக்கோட Helio P70 ப்ராசர் ஒரு சின்ன டவுன் சைட் தான் சொல்லணும். பட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து டே டாஸ்க்கு மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்மூத்தாக பண்ணக்கூடியதான். அது பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ கேமிங்னு பார்க்கல இங்கே என்ன ஜிபி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட மாலி G72 MP3 அந்த ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கும்னே சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த வாட்டி வந்து Oppo F15 வந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பின்னாடி குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவாக 48 MP சோனி MX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க f1.8 அப்பர் லென்ஸோட. செகண்டரி கேமராவை வந்து 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 3rd MP ஒரு 2 MP டெப்த் சென்சாரும் ப்ளஸ் 2 MP மேக்ரோ சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வேறு எந்த சென்சார் யூஸ் பண்ணல. பின்னாடி கொடுத்துருக்க கேமராஸ் எல்லாமே ஓரளவு டீசெண்டாகவே இருக்குன்னு தான் சொல்லலாம். எடுக்கிற ஷாட்ஸும் நல்லாவே வரலாம். ஸோ செல்ஃபி சைட் பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப் நாட்சில் ஒரு 16 MP f2.0 அப்பேச்சர் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வீடியோ கேப்பபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே 4K 30 FPS வரைக்கும் வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வருது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 256GB வரைக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. இதில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 2.1ங்கிறதுனால இதில் இருக்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து நல்லா வேகமாகவே இருக்கும். அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு சப்போர்ட் இருக்குது 256GB வரைக்கும். இதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டூவல் நானோ சிம் ட்ராப்பையும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. OS அதுக்கப்புறம் UI எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இந்த ஃபோன் வந்து Android 9 Pie வந்து ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. கஸ்டம் UI ColorOS 6 வந்து லான்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து 4025 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே சூப்பர் வூக் 3.0 சார்ஜர் இருக்குது. ஸோ 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து 50% வெறும் அரை மணி நேரத்தில் வந்து சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசர் இதெல்லாம் கப்பல் பண்ணி பார்க்கும்போது இது ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஈஸியாகவே வரும்னே சொல்லலாம். ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பற்றிக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசியாக ப்ரைஸின்னு பார்க்கல இந்த Oppo F15 வந்து இந்தியா லான்ச் ஆகல ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 20,000 வந்து லான்ச் ஆகுன்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையவே காம்படிஷன் இருக்குது. ரியல்மியோட Realme X2 இருக்குது. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro. ஸோ இந்த மாதிரி நிறையவே ஃபோன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஏன் M30s கூட ஒரு பெட்டர் பிக் தான் சொல்ல. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ Oppo F15 வந்து ஒரு பெரிய டீலாக இல்லை. பட் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இது ஒரு பெரிய ஃபோனாக இருக்கலாம். பட் ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாகவே நிறையா சாய்ஸ் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கல இது அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீடியோவில் வந்து Oppo F15 ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கற்றுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு Mediatek தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.